முருகனுக்கு மட்டும் ஏன் அந்த யாம் இருக்க பயமேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. ஏன் நீங்க வேற ஒரு வார்த்தை வச்சிருக்கலாமே. நீங்க சில பேர் கந்தன் இருக்க ஏன் பயம் அப்படின்னு வச்சாங்க. யாம் இருக்க பயமேன்றது என்ன காரணம்னா நமச்சிவாய, இந்த நமச்சிவாயில யா என்ற எழுத்து ஆன்மாவை குறிக்கும். அந்த யாக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதே இந்த யாழ இருக்கிற அந்த 3 கோடு இருக்குல்ல, அதான் சிவன் பிரம்மா விஷ்ணு, படைத்தல் காத்தல் அடித்தல். இந்த 3மே ஒருத்தட்ட சக்தி அபரிவிதமா இருந்தா அது முருகர் தான். அதை உணர்த்தும் விதமாக யாம் இருக்க பயம் என்று முருகருக்கு மட்டும் வச்சாங்க. முருகர்கிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்கு. சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா சக்தியுமே முருகர்கிட்ட இருக்கனாலதான் இது எந்த மகான் எந்த காலத்துல யாரும் சொன்னாங்கன்ற 5 வரைக்கும் வரலாற்றே கிடையாது. இதனாலதான் யாம் இருக்க பயம் என்றது ஏதோ ஒரு முருக சக்தியில நம்ம மாதிரி யாரோ ஒரு முருக பக்தி யாருக்காவது ஒருத்தர் திருச்செந்தூர் பௌர்ணமி இன்னைக்கு நம்ம மூலயமா சொல்ல வச்சோம். அந்த மாதிரி யார் மூலயமா முருகன் சொல்ல வச்சிருந்தோம், இந்த பிரபஞ்சம் சொல்ல வச்சிருந்தோம். சோ யாம் இருக்க பயமேன்ல வர அந்த யா என்ற எழுத்து தான் சிவன் பிரம்மா விஷ்ணு அந்த 3 கோடு. அதனால யாம் இருக்க பயம்